அனைவருக்கும் வணக்கம். இந்த உதாரண வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டரிங் துறை, அதாவது சமையல் கலைத்துறை, அதாவது கேட்டரிங் கான்ட்ராக்ட், சமையல் துறை, இவற்றில் ஒருவர் உயர்நிலை அடைவதற்கான கிரக நிலை எவ்வாறு இருக்கும்? பொதுவாகவே செவ்வாயினுடைய அமைப்பு தான் இந்த சமையல் கலையை குறிக்குது. செவ்வாய் குறைந்த அளவு சுபத்துவமாக இருக்கும் நிலையில் ஒரு சமையல்காரராக இருப்பார். ஏனென்றால் நெருப்பு கிரகம். அதே போல் அந்த செவ்வாய் சுபத்துவம் அடைந்திருக்கும் நிலையில் சமையல் கலையை, அதாவது தொழிலாக செய்து சமையல் கான்ட்ராக்டர், கேட்டரிங் துறையில், அதாவது சமையல் கான்ட்ராக்ட் சமையல் கலை மூலம், அதாவது அதை ஒரு ஸ்தாபனமாக நிறுவி, கேட்டரிங் டெக்னாலஜி என்ற ஸ்தாபனமாக நிறுவி அதில் ஒரு உயர்நிலை அடையக்கூடிய ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்பதற்கு செவ்வாயின் சுபத்துவ நிலையே காரணம். இதுதான் செவ்வாய் மருத்துவத்துக்கும், அதாவது யூனிஃபார்ம், போலீஸ் சர்வீஸ் போன்றவர்கள் படித்தவர்கள், இந்த மாதிரியான மருத்துவர், இது மாதிரி துறையாக போவாங்க. சிலர் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் துறைக்கும் காரணம் செவ்வாய் தான். அந்த செவ்வாய் எந்த வீட்டோடு சம்பந்தப்படுகிறது என்பதை பொறுத்து, அதாவது பாவகம், அதாவது ராசி, நீர் ராசியா, நெருப்பு ராசியா, நில ராசியா, காற்று ராசியா என்பதை பொறுத்தும் அதனுடைய காரணத்துவ அடிப்படையில் ஒருவருக்கு தொழில் அமையும். செவ்வாய் பொதுவாக நெருப்பு ராசியோடு சம்பந்தப்படும் போது அவர் படிக்காதவராக இருந்தால் அவரின் சுபத்துவ படிநிலைக்கேற்ப ஒருவர் சமையல் துறையில் அதாவது சமையல் செய்பவராகவோ, சமையல் கலையில் கைதேர்ந்தவராகவோ, அல்லது அந்த கேட்டரிங் துறையே தொழிலாக செய்பவராகவோ இருப்பார். இந்த உதாரண ஜாதகத்தில் ஒருவர் கேட்டரிங் துறையில், அதாவது உயர்நிலை அடையக்கூடிய அமைப்பு, பேரும் புகழும் தான் சார்ந்திருக்கும் துறையில் ஒரு உன்னத நிலையை அடையக்கூடிய அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்பதற்கு இந்த உதாரண ஜாதகமே உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமையும். இந்த ஜாதகம் பிறந்தது பார்த்திங்கன்னா 28/6/1989 2:45 PM என்ற அளவில் பிறந்திருக்கிறார். இந்த ஜாதகர் பிறந்தது துலா லக்னம், மேசராசி, அஸ்வதி நட்சத்திரம். லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில் சனி, 5ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் சந்திரன், 8ஆம் இடத்தில் குரு புதன், 9ஆம் இடத்தில் சூரியன், 11ஆம் இடத்தில் கேது. இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா, அதாவது கேது திசையில் பிறந்திருக்கார். அடுத்தது இளமையிலேயே சுக்கிரதசை வந்துகிறது. சுக்கிரதசை இந்த ஜாதகருக்கு பெரிய அளவில் படிப்பில் ஈடுபாட்டை தராது. இளமை பருவத்தில் வரும் சுக்கிரதசை. மேலும் 4ஆம் பாவகாதிபதி சனி தன் வீட்டிற்கு 12இல் மறைந்தும் 4ஆம் பாவத்தை குரு பார்ப்பதால் ஏதோ ஓரளவு கல்வி கற்றிருக்கிறார். புதனும் அங்கே 8இல் மறைந்த காரணத்தினால் இந்த ஜாதகரால் பெரிய அளவில் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை. இந்த ஜாதகம் பிறந்தது பார்த்திங்கன்னா சுக்கிரதசை முடிஞ்சு அடுத்து வர சூரிய திசை வருது. சூரிய திசை இந்த ஜாதகருக்கு சற்று சுமாரான அமைப்புகளை தருகிறது. ஏனென்றால் அவர் பாதகாதிபதியாகி சனியின் பார்வையில் இருப்பதால், அதாவது தந்தைக்கு தொழில் மூலம் கடன்கள், தந்தையாரின் அமைப்பு பாதிக்கப்படுதல் போன்ற அமைப்புகள் இந்த ஜாதகருக்கு சூரிய திசை நடந்தது. அடுத்து வந்திருக்கிற சந்திர திசையை தான் இந்த ஜாதகருக்கு உணர்ந்த திசை. சந்திர திசையில் ஆரம்பத்தில் இந்த ஜாதகர் சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனையாகி இருப்பதால், சந்திரன் 7ஆம் இடத்திலேயே இருப்பதாலும் 7-10 கூடியவர்கள் பரிவர்த்தனையாகி இந்த ஜாதகர் சந்திர திசையில், அதாவது காதல் திருமணம் செய்கிறார் என்றால் சுக்கிரன் செவ்வாய் இணைந்த காரணத்தினாலும் இங்கே அவருக்கு காதல் திருமணம் ஏற்படுகிறது. அதாவது இங்கே செவ்வாய் பார்த்திங்கன்னா திக்பல அமைப்பில் சுக்கிரனுடன் சேர்ந்து பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறார். இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா ஒருவருக்கு எப்படிப்பட்ட மனைவி அமைவார் என்பது 7ஆம் பாவகமும் பாவகாதிபதியும் இருக்கும் நிலையை பொறுத்தது. இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு 7ஆம் பாவகத்தில், அதாவது கிட்டத்தட்ட அப்போ தான் சந்திரனுடன் சேர்ந்திருக்கார். சூரியனுக்கு கேந்திரம், அதாவது நவமி அஷ்டமி திதியில் பிறந்திருக்கார். சந்திரன் ஓரளவுக்கு ஒளி நிலையில் தான் இருக்கிறார். அங்கே சந்திரன் 10ஆம் இடத்தோடு தொடர்பு, 10ஆம் அதிபதியாக 7ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் அதிபதியாக 7-10 கூடியவர்கள் பரிவர்த்தனை அடைகிறார்கள். 7ஆம் அதிபதி செவ்வாய் பரிவர்த்தனையுமாகி திக்பலமுமாகி சுக்கிரனுடன் இணைந்து லக்னாதிபதியை விட வலுத்திருக்கிறார். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு தன்னை விட மேம்பட்ட இடத்தில், அதாவது தன்னை விட பொருளாதாரம் அந்தஸ்தில் உயர்ந்த இடத்தில் உள்ள ஒரு பெண்ணை காதல் திருமணம் செய்து கொள்கிறார். மனைவி நல்ல குணமானவர். மனைவி வந்த பிறகு இவருக்கு ஏற்றம் தரும் என்பதை அந்த 7ஆம் பாவகமும் பாவகாதிபதியும் காட்டுகிறது. குறிப்பாக அந்த 10 கூடியவன் 7இல் இருப்பது மனைவி வந்த பிறகு இந்த ஜாதகர் சந்திர திசையில், இந்த ஜாதகர் திருமணத்திற்கு பிறகு, அதாவது குழந்தை பிறந்த பிறகு, திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற அமைப்புகள் பிறந்த பிறகு சந்திர திசை, அதாவது குரு புத்தியிலெல்லாம் இந்த ஜாதகர் சற்று சிரமப்பட்டார். சனி புத்தியிலிருந்து இந்த ஜாதகருக்கு தொழில், அதாவது கேட்டரிங் துறையில் ஆர்வம் ஏற்படுகிறது. கேட்டரிங் துறையில் ஆர்வம் ஏற்பட காரணம் என்ன? இங்கே செவ்வாய் பரிவர்த்தனையுமாகி திக்பலமாகி சுக்கிரனுடன் இணைந்திருக்கிறார். 7ஆம் அதிபதி சந்திரனே ஆவதால் உணவு சம்பந்தப்பட்ட தொழில். செவ்வாய் நெருப்பை குறிக்கக்கூடிய கிரகம், அதாவது நெருப்பை, சமையலுக்காரன் நெருப்பு தானே, நெருப்பு உணவு, அதாவது சமையல் கலை குறிக்கக்கூடிய சந்திரனும் செவ்வாயும்.
மேலும் கடகத்தில் செவ்வாய் இருக்கிறார். கடகம் அதாவது சந்திரன் வீடு, உணவுப் பொருட்களை குறிக்கக்கூடிய சந்திரன் வீடான கடகத்தில் செவ்வாய் அமர்ந்து சுக்கிரனுடன் இணைந்து திக்பலமாகி பரிவர்த்தனையாக இருக்கிறார். எனவே இந்த சந்திர திசையில் பார்த்தீங்கன்னா ஜாதகர் அதாவது கேட்டரிங் துறையில் நன்றாக பேரும் புகழும் எடுத்து ஒரு உன்னத நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அடுத்து வருகின்ற செவ்வாய் திசையில் இந்த ஜாதகர் தன் சார்ந்த தொழிலில் மிக உன்னத நிலையை அடைவார் என்பதற்கு இந்த ஜாதகமே எடுத்துக்காட்டு. ஏனென்றால் செவ்வாய் அங்கே திக்பலம் அடைந்திருக்கிறார். அங்கே நீசம் என்றெல்லாம் எடுக்கக்கூடாது. துலா லக்னத்துக்கு செவ்வாய் திக்பலம் அடைவது மிகச்சிறந்த மன வாழ்க்கை, தொழில் வகையிலும் மிக உன்னத நிலையை தரும். மனைவியால் யோகம் வரும். இந்த ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா மனைவியால் சில சகாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஏனென்றால் 7ஆம் அதிபதி 10ல் இருப்பதும் 7-10 கூடியவர்கள் பரிவர்த்தனை அடைவதும் மனைவி ஒரு மேம்பட்ட இடத்திலிருந்து வந்தவர் என்பதை குறிக்கிறது. அதே சமயம் பார்த்திங்கன்னா ஜாதகம் எல்லா ஜாதகத்தையும் ஒரு குறை இருக்கும் அல்லவா. 5ஆம் இடத்தை சனி பார்ப்பதும் குரு புத்திரகாரன் குரு 8ல் மறைவது இந்த ஜாதகருக்கு ஆண் வாரிசு இல்லை. 2 பெண் குழந்தைகள் இருந்தாலும் பெண் குழந்தைகளும் நன்றாக இருப்பார்கள். இந்த ஜாதகரே பார்த்தீங்கன்னா அதாவது நல்ல குணம் படைத்தவர். ஏனென்றால் ஒரு ஒளிபுரந்திய சந்திர லக்னத்தை பார்ப்பதும் லக்னாதிபதி அங்கே செவ்வாயுடன் இணைந்தாலும் நெருங்கி இணையாமல் ஒரு கேந்திர பலத்தில் இருப்பதும், பகை பெற்றிருந்தாலும் கேந்திர பலத்தில் இருப்பதும், லக்னத்திற்கு பாவகிரக தொடர்பு இல்லாததும் இந்த ஜாதகர் தைரியம் தன்னம்பிக்கை கொண்டவர். அதாவது கேட்டரிங் தொழிலில் படிப்படியாக உயர்ந்து இன்று ஒரு நல்ல நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறார். நிறைய ஆர்டர்கள் வருகிறது. தொழிலில் ஒரு உன்னத நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறார். இதற்கு காரணம் அதாவது செவ்வாய் அங்கே திக்பலமாவதும் சந்திரன் 10ஆம் அதிபதியாகி பரிவர்த்தனை அடைவதும் இவர் உணவு கேட்டரிங் அதாவது கேட்டரிங்கான உணவு சமைக்கிறதான உணவுப் பொருள் சம்பந்தமானதுக்கு சந்திரன் காரகன் அதை சமைக்கிறதுக்கு காரணமான கிரகம் செவ்வாய். இங்கே செவ்வாய் திக்பலமாகி பரிவர்த்தனையும் அடைந்த காரணத்தால் இந்த ஜாதகர் கேட்டரிங் துறையில் ஒரு உன்னத நிலையை அடைந்திருக்கிறார். மேலும் இந்த ஜாதகருக்கு ரியல் எஸ்டேட் துறையில் விருப்பம் அதிகம். செவ்வாய் திசையில் இந்த ஜாதகர் ரியல் எஸ்டேட் துறையிலும் ஜொலிப்பார். ரியல் எஸ்டேட், கேட்டரிங், மேலும் அதாவது ஐஸ்கிரீம், ஸ்வீட் போன்ற ஐட்டங்கள் மூலம் இந்த ஜாதகத்தின் தொழில் ஈடுபாடு இருக்கும். தொழிலை நன்றாக விரிவுபடுத்துவார். செவ்வாய் திசையிலெல்லாம் இவர்களுடைய தொழில் மிக உன்னத நிலை அடையும். தொழிலும் விரிவுபடுத்தப்படும். அதாவது கேட்டரிங் மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட்டு, ஸ்வீட்டு, கூல்ட்ரிங்க்ஸ் இது மாதிரியான ஐட்டங்களில் இந்த ஜாதகர் தொழிலை விரிவுபடுத்தி ஒரு பேரும் புகழ் வெளியில் பிரபலமடையக்கூடிய அளவுக்கு இந்த ஜாதகர் வெளியில் வருவார் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். எனவே ஒரு ஜாதகத்தில் அதாவது 7ஆம் அதிபதி திக்பலமாவது, பரிவர்த்தனையும் அடைவது, தன்னை விட மேம்பட்ட இடத்திலிருந்து மனைவி வருவார் என்பது இந்த ஜாதகருக்கு நல்ல உதாரணம். மனைவியும் நல்ல குணந்த படப்பட்ட மனைவி வந்தவிடம் அவருடைய பொருளாதார நிலை நன்றாக உயர்ந்திருக்கிறது. கேட்டரிங்னு வந்துட்டிங்கனாவே அங்கே செவ்வாய் வந்துடணும். ஏன்னா நெருப்புக்கிறவங்க கூடவே உணவுக்கு பொருளுக்கு காரணமான சந்திரனும் வந்துடணும். இங்கே சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை அடைவது மிக உன்னத நிலை. 7-10 கூடியவர்கள் பரிவர்த்தனை. லக்னத்துக்கு அவயோகராகவே சந்திரன் இருந்தாலும் அவர் வளைமுறை சந்திரனாகி பரிவர்த்தனை அடைவது நல்ல அமைப்பு தான். எனவே அவயோக கிரகங்கள் எல்லாமே கெடுபல்களை தரும் என்று கூறிவிட முடியாது. அடுத்து வரக்கூடிய செவ்வாய் கூட இந்த லக்னத்துக்கு மாரகாதிபதினு சொல்லுவாங்க. இந்த மாரகாதிபதியாவெல்லாம் செயல்பட வேண்டாம். அதாவது இந்த ஜாதகர் பூர்ண ஆயுள் கொண்ட ஜாதகர். ஏனென்று கேட்டால் 7ஆம் அதிபதி லக்னாதிபதி கேந்திர பலம் பெற்று இருப்பதும், ஒரு சுகர் லக்னத்தை பார்ப்பதும், ஆயுள்காரன் சனி குருவின் வீட்டில் இருக்கும். தீர்க்காயுடைய ஜாதகத்திற்கு மாரகாதிபதி எல்லாம் மாரகத்தை செய்ய மாட்டார். மாரகாதிபதி மாரகஸ்தானத்தோடு பாபத்துவமாக தொடர்பு கொள்ளும் நிலையில் லக்னாதிபதி கிட்டிருக்கும் நிலையில் தான் மாரகத்தை செய்வார். இங்கே செவ்வாய் நீசமெல்லாம் இல்லை. ஸ்தான பலத்தை இருந்தாலும் அடுத்த நிலையான திக்பலத்தை அடைந்து சுக்கிரனுடைந்து மிக உன்னத பரிவர்த்தனையும் அடைந்து மிக உன்னத நிலையில் இருப்பதால் சந்திர திசை விட செவ்வாய் திசை இந்த ஜாதகருக்கு மிக அதிக அளவில் கை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து வரும் ராகு திசை கூட அதாவது கும்பராகு நல்ல பலன்களை செய்யாதுதான். ஆனால் ராஜயோகாதிபதியின் பார்வை பெற்ற ராகு நல்ல பலனை செய்யும். இங்கே ராகு சனியின் பார்வையில் சனியின் வீட்டில் இருப்பதால் இந்த ராகு திசையும் இந்த ஜாதகருக்கு அடுத்த 20 வருடங்கள் தொழிலில் ஒரு உச்சபட்ச நிலையை அடைவார் கேட்டரிங் துறையில் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். எனவே ஒரு கேட்டரிங் துறையில் நினைக்கிறோன்னா செவ்வாயும் முதல் தரமாக 2ஆம் பட்சமாக சந்திரனும் வலுத்திருந்தால் ஒருவர் உணவு சமைக்கிற தொழில் அதாவது கேட்டரிங் ஆர்டர் எடுத்து செய்கிறது கேட்டரிங் துறை. இதே செவ்வாய் குறைந்த அளவு சுபத்துவமாக செவ்வாய் மட்டும் இருந்து லக்னாதிபதி கெட்டிருக்கும் நிலையில் சமையல்காரர் ஒரு கூலி வேலை ஒரு நாள் சமையலுக்கு இவ்வளவு பணம் என்ற சம்பள அடிப்படையில் ஒரு பணியாளராக இருப்பார். இதுவே இந்த சுபத்துவ நிலையை பொறுத்து செவ்வாய் இங்கே உச்சபட்ச சுபத்துவ நிலையை அடைந்திருப்பதால், ஏன்னா திக்பலமே ஒரு சுபத்துவம் தான், கூடவே சுக்கிரன் அடைவது அதைவிட சுபத்துவம், பரிவர்த்தனை அடைவது அதைவிட சுபத்துவம். இந்த நிலையில் இவர் கேட்டரிங் டெக்னாலஜியில் ஒரு முதலாளியாக ஆட்களை வைத்துக்கொண்டு ஆர்டர் பிடித்து கேட்டரிங் டெக்னாலஜி மூலம் அதாவது உணவு சம்பந்தமான பொருட்கள், ஸ்வீட்டுகள் போன்றவற்றை டெலிவரி செய்து அதன் மூலம் பெரும்
முன்னேற்றத்தை கண்டு வருகிறார். செவ்வாய் திசையில் இந்த ஜாதகர் தன் சார்பு தொழிலில் உச்சபட்சத்தை தொடுவார் என்பதற்கு செவ்வாய் அங்கே அமைந்திருக்கும் நிலை தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. எனவே ஒரு கேட்டமெட்டிக் ஒரு பெரிய ஆளாகணும்னா செவ்வாயும் சந்திரனும் வளர்த்திருக்கணும், 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளணும். மேலும் அவர் லக்னம் லக்னாதிபதி வளர்த்திருக்கணும். லக்னம் லக்னாதிபதி வளர்த்திருக்காரு. அந்த ஜாதகத்தின் படிநிலையே லக்னம் லக்னாதிபதி தான் குறிக்குது. லக்னம் லக்னாதிபதி வளர்த்திருந்து செவ்வாய் வளர்த்து சந்திரனும் கூடவே 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு நிற்கும் ஒரு கேட்டரிங் துறையில் மிக உன்னத நிலைவான இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். நன்றி, வணக்கம்.